முத்து என்பவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அவன் விவசாயம் செய்யும் இடத்தில் புதையல் இருப்பதாக கனவு வந்தது. வள்ளி, வள்ளி, நமக்கு புதையல் கிடைக்கப் போகுது. நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. என்ன உளறீங்க? ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. என்னுடைய பகல் கனவு நிறைய தடவை பளிச்சிருக்கு. நிறைய கடனில் வேற உள்ளோம். விவசாயமும் சரி வேற போகல. ஆண்டவனா பார்த்து தான் நமக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்கிறார் போல. நான் உடனே நம் தோட்டத்திற்கு சென்று பார்க்கிறேன். ஆனால் அங்கு எந்த புதையலுமே இல்லை. வள்ளி, வள்ளி, நான் நம் தோட்டத்திற்கு சென்று பார்த்தேன். ஆனால் அங்கு எந்த புதையலுமே இல்லை. வெறும் பாறைகளும் சேரும் சகதியும் மட்டும்தான் உள்ளது. நான் தான் சொன்னேனே, உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நிறைய கடனில் உள்ளோம். விவசாயமும் சரியில்லை. பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம், வாடகை, நகை கடன் அப்படின்னு நிறைய கடன் இருக்கு. நீங்கள் வெளியே சென்று ஏதாவது வேலை பார்த்து பணத்துடன் வாருங்கள். நாளை நகை கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். இல்லையில் நகை மூழ்கி போய்விடும். கடன் பிரச்சனையால் வெளியில் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மறுபடியும் அவன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அதே கனவு. உடனே எழுந்து அந்த இடத்திற்கு சென்றான். சரி, சகதிகளை அகற்றி நோண்டி பார்ப்போம் என்று முயற்சி செய்தான். பாறைகளை அகற்றி சகதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிய போதுதான் ஒரு குகை அவன் கண்ணில் தென்பட்டது. என்ன செய்வதென்றே திகைத்து விழித்து கொண்டிருந்தான். சரி, இருந்து என்னதான் சாதித்தோம், உள்ளே சென்று பார்ப்போம் என்று புதையலை தேடி மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய பள்ளம். அதை தாண்ட வேண்டியிருந்தது. மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு முழு முயற்சியுடன் தாண்டினான். முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னோக்கி நடந்தான். ஏதோ ஒரு பயமுறுத்தும் சத்தம் அவனை பயமுறுத்தியது. திடீரென்று ஒரு பேய் அவன் முன்னே தோன்றியது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த குகையினுள் வந்து இருப்பாய்? உன்னை உயிருடன் விடப்போவது இல்லை. உன்னை இங்கேயே கொன்று விடுகிறேன் பார். உன்னைப் போல் ஒரு மனித மாமிசத்திற்காகத்தான் இத்தனை வருட காலம் காத்து கொண்டிருந்தேன். இந்த குகையினுள்ளே வரும் எந்த உயிரையும் நான் விட்டு வைப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உயிரற்றவைகளை விட உயிர் உள்ளவைகளுக்குத்தான் சக்தி அதிகம். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால என்னை பயமுறுத்த முயற்சி செய்ய மட்டுமே முடியும். ஆனால் உன்னை பார்த்து எனக்கு துளியும் பயம் இல்லை. உன்னை விட எனக்கு தான் சக்தி அதிகம். நாய்க்கு கூட பயப்படுவேன். உன்னை போல் பேய்க்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். வழியை விடு. எல்லோரும் என்னை பார்த்து பயந்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள், இல்லையேல் மயங்கி விடுவார்கள். ஆனால் நீயோ என்னை எதிர்த்து தைரியமாக பேசினாய். உன்னைப் போல் ஒரு தைரியசாலிக்குத்தான் இந்த புதையல் கிடைக்க வேண்டும். முன்னேறி செல் என்று சொல்லி அந்த பேய் மறைந்தது. முத்து முன்னேறி சென்று குகையின் கடைசி பகுதிக்கு சென்றான். ஐயோ, இங்கே ஒரு புதையலுமே இல்லையே. இவ்வளோ முயற்சி செஞ்சும் என் மேலே முழு நம்பிக்கையும் வச்சும் இவ்வளோ தூரம் வந்தும் இங்கே ஒரு புதையலும் இல்லையே. என்ன பண்ணுறது? என் மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாரோ வர சத்தம் கேட்குதே. யார் அது? யார் நீ? உனக்கு என்ன தைரியம்? எப்படி இந்த குகையினுள் இவ்வளவு தூரம் வந்தாய்? இவ்வளவு தூரம் வருவதற்கு பெரிய தைரியம் வேண்டும். உள்ளே வருபவர்களை விரட்ட என் சீடனை பேய் ரூபத்தில் வைத்திருந்தேன். அவனையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்? எதையோ தேடி வந்திருக்கிறாய், சொல். முனிவரே, வணக்கம். நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களைத்தான் அதிகம் அனுபவித்து விட்டேன். வாழ்க்கையை வெறுத்து இந்த குகையினுள் நுழைந்தேன். நான் புதையலை தேடி வந்துள்ளேன். நீங்கள் மனது வைத்தால் புதையல் கிடைக்கும். அதற்கு நான் கூறும் கேள்விக்கு நீ பதில் கூற வேண்டும். தைரியமானவனுக்கு மட்டும் இந்த புதையல் இல்லை, புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அவனுக்குத்தான் இந்த புதையல் கிடைக்க வேண்டும். ஒரு குளத்தில் பூக்கள் உள்ளன. இன்று எத்தனை பூக்கள் உள்ளனவோ நாளை இரட்டிப்பாகும். இன்று ஒரு பூ இருந்தால் நாளை இரண்டாகும். இப்படியே 15 நாட்களில் அந்த குளம் பூக்களால் பாதி நிரம்பிவிட்டன. இன்னும் எத்தனை நாட்கள் இருந்தால் அந்த குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பிவிடும்? சிறிது நேரம் முத்து யோசித்த பிறகு பதில் கூறினான். முனிவரே, ஒரு நாளில் தான் பூக்கள் இரட்டிப்பாகி விடுமே. மீதம் ஒரு நாள் இருந்தால் போதும். அந்த குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பிவிடும். முனிவர் அகமகிழ்ந்து அந்த புதையலை முத்துவிடம் கொடுத்தார். பிறகு இந்த குகையை விட்டு வெளியேறும் பாதையையும் காட்டினார்.
முத்து, உண்மையான புதையல் இதுவல்ல, உன்னுடைய திறமைதான் உண்மையான புதையல். அதை வைத்து நீ இன்னும் பல மடங்கு சம்பாதிப்பாய். வாழ்க வளமுடன். எவனொருவன் தன் மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியில் முழு மனதுடன் போராடுகிறானோ அவனுக்கு வெற்றி நிச்சயம்.